ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலோட பேட்டரி கண்டிஷன் வந்து நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கா, அண்ட் மொபைலோட பேட்டரி பேக்கப் அண்ட் பேட்டரி ஹெல்த் வந்து வீக்காக இருக்கா இல்லை குட் கண்டிஷனில் இருக்கானோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு Xiaomi மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் எபோட் ஃபோனில் டீட்டெயில்டு இன்ஃபோ அண்ட் ஸ்பெக்ஸில் சிபியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். அண்ட் சம்டைம்ஸ் பெர்மிஷன் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக் ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் 100% ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகும். இல்லைனா உங்கள் மொபைலோட ஃபைல் மேனேஜரில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் MIUIங்கிற ஃபோல்டருக்குள்ளே டீபக் லாகுன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோல்டரில் பக் ரிப்போர்ட்னு இன்றைக்கி டேட் அண்ட் டைமோட ஒரு ஜிப் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை சேம் இதே ஃபோல்டர்லையும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸோ ஒன்ஸ் 100% எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பக் ரிப்போர்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பக் ரிப்போர்ட் ஸ்பெக்ஸுங்கிற ஒரு ஜிப் ஃபைல் வந்து இருக்கும். ஜென்ரலாக ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலில் இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பக் ரிப்போர்ட் ஸ்பெக்ஸ் பக்கத்தில் ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு மொபைலோட நேமே ஷோ ஆச்சு. பட் ரெட்மி நோட் 11 மொபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் RKQ அண்ட் சம் வெர்ஷன்ஸ் மட்டும்தான் ஷோ ஆச்சு. ஸோ உங்கள் மொபைலோட நேமும் இந்த பக் ரிப்போர்ட் ஸ்பெக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைலையும் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பக் ரிப்போர்ட் ஸ்பெக்ஸுங்கிற அந்த ஃபோல்டர் நேம்லேயே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பக் ரிப்போர்ட் டெக்ஸ்ட் ஃபைலை உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வியூவர் ஆப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா மீ டெக்ஸ்ட் வியூவரில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உங்கள் டெக்ஸ்ட் வியூவரோட சர்ச் பாரில் ஹெல்த் டின்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி அது பக்கத்தில் பேட்டரின்னு இருக்கும். அதில் FC ஈக்குவல்ட்டுன்னு ஒரு 8 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைலில் கால்குலேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 4 டிஜிட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு டிவைடட் பை உங்கள் மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரெட்மி நோட் 11 மொபைலில் அந்த பக் ரிப்போர்ட்டில் வந்த பேட்டரி ஹெல்த் வந்து 4927. இந்த மொபைலோட டோட்டல் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAh. ஸோ இப்போ கால்குலேட்டரில் 4927 டிவைடட் பை 5000 போடும்போது 0.9854 வரும். இன்ட்டு 100 போடுங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 11 மொபைலோட பேட்டரி ஹெல்த்னு பார்க்கும்போது ஃபைனலாக 98.54%. ஸோ இந்த ரெட்மி நோட் 11 மொபைலை நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் வந்தால் 1 இயர் ஆக போகுது. ஸோ இந்த 1 இயரில் இந்த ரெட்மி நோட் 11 மொபைலோட பேட்டரி ஹெல்த் வந்து அரௌண்ட் 2% வந்து ட்ராப் ஆகிருக்கு. பட் ரிமைனிங் 98% வந்து இந்த மொபைலோட பேட்டரி ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு மொபைலோட டெய்லி யூசேஜ் அண்ட் நீங்கள் மொபைல் வாங்கி எவ்வளோ இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த பேட்டரி ஹெல்த் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்கள் மொபைலோட பேட்டரி ஹெல்த் வந்து 80லேருந்து 100%குள்ளே இருந்தால் குட் கண்டிஷன் தான். அதுக்கு கீழே இருந்தால் மீடியம் ஆர் ஆவரேஜ் கண்டிஷன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைலோட பேட்டரி ஹெல்த் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு. மறக்காமல் உங்கள் மொபைலோட நேமோட கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. A feel of discontent, I'm finally facing it all.